ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் இந்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஆசிரியர் துறை இருக்கு பாருங்கள், அவங்களுக்கு ஒரு சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. குட் நியூஸும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில கட்டாயமாகவும் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது கல்வி நிறுவனங்களில் புதிதாக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களை தற்காலிகமாக மற்றும் நிரந்தரமாக பணி நியமனம் செய்யும் முன் காவல்துறை சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டது. அதாவது நீங்கள் டீச்சரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணதாக இருந்தாலும் சரி, அவங்க நீங்கள் பணியில் சேரும் போது கண்டிப்பாக அதுக்கான போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சேர போகிறீங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் கட்டாயமாக தேவைப்படும். அதுக்கடுத்து பணியாளர்கள் அனைவரும் குழந்தை பாதுகாப்பு உறுதிமொழி ஆவணத்தில் சைல்டு சேஃப்கார்டிங் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் கையெழுத்துறது கட்டாயமாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அனைத்து கல்வி நிறுவனங்களும் போக்சோ வழக்குகள் தொடர்பான அனைத்து விவரங்கள் பற்றி தொகுக்கவும் மற்றும் கண்காணிக்கவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலராக நோடல் ஆஃபீஸில் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாணவிகள் பயணம் செய்யும் பள்ளி வாகனங்களில் பெண் உதவியாளர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருபாலர்கள் மற்றும் பெண்கள் பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களில் பெண் உடற்கல்வி ஆசிரியர் மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாணவிகள் விடுதிகளுக்கு வெளிநபர்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விடுதி பராமரிப்பு பணி பெண் விடுதி காப்பாளர் மேற்பார்வையில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், கல்வி சுற்றுலா போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெண் ஆசிரியர்களே மாணவிகளை அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அனைத்து கல்வி நிறுவனமே டோல் ஃப்ரீ நம்பரை நீங்கள் ஒட்டுங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா அனைத்து திங்கட்கிழமைகளில் காலை நடக்கும் கூடங்களில் தலைமை ஆசிரியர்களும் எல்லாமே கலந்து கொண்டு அவங்களுக்குன்னு புகார் பெட்டி அப்படின்றத வைக்கணும். அதை கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா பள்ளிகளுமே சிசிடிவி கேமரா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஸ்கூலில் பார்த்தா ஒரு சில புதிய கைட்லைன்ஸை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அதை 2வது மாதம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 1/3/2023 அன்று 50 வயதினை கடந்த ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வது தொடர்பான இத்திட்ட சார்ந்த செய்தி அறிவிப்பு வெளியிட்டார்கள். இத்திட்டம் தொடர்பாக பார்வை உன்னில் காணும் அரசாணையில் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாணையில் முதற்கட்டமாக 50 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்களுக்கு மட்டும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்வித்துறையில் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு திட்டத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ள பின்வரும் பரிசோதனை பார்த்தா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பேக்கேஜ் 1 கொடுத்துருக்காங்க, கோல்டு ஸ்கீம். இதில் பார்த்தா ஒரு 16 வகையான இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தா முழு உடல் பரிசோதனை பண்ணப்படும். 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஆசிரியர்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோல்டு பேக்கேஜ் மூலமாக இலவசமாக பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள 50 வயதினை கடந்தவர்களில் வயது மூப்பு அடிப்படையில் தற்போது 150 ஆசிரியர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தெரிவு செய்யப்பட வேண்டும். 50 வயதினை கடந்த ஆசிரியமிருந்து இணைக்கப்பட்ட விண்ணப்ப படித்தில் அதில் ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேற்பெறப்பட்ட விண்ணப்பங்களை 7/3/2025க்குள் முதன்மை கல்வி அலுவலகத்தில் சப்மிட் பண்ணி நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆசைகளுக்காக இந்த 2 அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. மறக்காமல் எல்லா ஆசைகளுக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.